நேயர்களுக்கு எமது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எண்ணமும் செயலும் வாழ்க்கையின் வெற்றி படிகள், அந்த தலைப்பு தான் இன்னைக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். பிறக்கும் பொழுது ஒரு சூழ்நிலை, வளரும் பொழுது ஒரு சூழ்நிலை, வாழும் பொழுது ஒரு சூழ்நிலை, இப்படி சூழ்நிலைகள் மாறி மாறி வரும் காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிறக்கும் பொழுதும் வளரும் பொழுதும் இருக்கின்ற சூழ்நிலைகள் விட்டு இப்போ வாழும் பொழுது நம்முடைய மனதில் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை எப்படி கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் இப்போ தீர்மானம். இந்த வாழ்க்கையில் 2 அன்பு உள்ளங்கள் தேவை. கதாநாயகன் கதாநாயகியாக, கணவன் மனைவி, இந்த 2 அன்பு உள்ளங்கள் எடுக்கின்ற அந்த தீர்மானங்கள் தான் வாழ்க்கையின் அஸ்திவாரம். இப்போ அடிமட்டம் அஸ்திவாரம் ரொம்ப அழகா உறுதியா இருந்தாதான் கட்டடத்தை மேலே கட்ட முடியும், அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ அந்த கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா மனதளவுல ஒற்றுமை, மன ஒற்றுமை, அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு அன்பு உள்ளதான் அவங்களுக்கு தேவை. அப்படி பார்க்கும் பொழுது அந்த அன்பு உள்ளங்கள் 2ம் இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், அதற்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி, ஒரு பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் கூட பெற்றோர்கள் அந்த பொருளாதார நெருக்கடியை நேரடியாக சந்திக்க வேண்டும். அப்போதான் அந்த வாழ்க்கையை அழகாக கொண்டு போக முடியும். பிள்ளைகளை படிக்கிற காலத்தில் பிள்ளைகள் படிக்க வேண்டும். தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய தலையீடு கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. அவங்க பார்த்துக்குப்பாங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் அவங்க கையில் எடுத்துக்குப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கல்லூரியில் பணி முடிச்சுட்டு வேலைக்கு வரும்போது பேராசிரியரோடு நான் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு காட்சி, ஒரு அம்மா தலையில காய்கறி கொடியை சுமந்துக்கிட்டு அப்படியே வச்சாங்க. முகத்துல வியர்வை துளி, உடம்பெல்லாம் வியர்வையால நனைஞ்சிருக்கு. உழைப்பு. இன்னைக்கெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு அந்த காய்கறி விற்றா ஒரு 100 அல்லது 200 அந்த மாதிரி வருமானம் கிடைக்கும். அந்த அம்மா ஒரு பழ ஜூஸ் கேட்குறாங்க, 40 ரூபாய் சொல்றாங்க. அவங்க அதை வாங்கி குடிக்கல. 40 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு நான் அந்த பழ ஜூஸை வாங்கி கொடுத்தா பிள்ளைக்கு நாளைக்கு பள்ளி கட்டணமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பன்னீர் சோடா கொடுங்க அப்படின்னு அந்த பழ ஜூஸ் கூட வாங்கி குடிக்காம 35 ரூபாயை முந்தானியில முடிச்சு போட்டு அதை பள்ளி குழந்தைங்க, தன்னுடைய குழந்தைங்களுக்கு பள்ளி கட்டணம் கட்டி இன்னைக்கு அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறது எதனாலன்னா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும், அவங்க வாழ்க்கை சிறப்பா இருந்தா போதும் அப்படி நினைச்சுதான் பெற்றோர்கள் அந்த காலகட்டத்துல எல்லாவற்றையும் துறந்து, ஒரு பழசாரை கூட குடிக்கிறதை மறந்து, நல்ல துணிமணி கட்டதை துறந்து, ஒரு நகை நட்டை வாங்கி போடுறதை கூட அவங்க ஆசை வைக்க மாட்டாங்க. முடியாது. அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கல்வி வளர்ச்சி இல்லை. படிக்காதவங்க அவங்களால நிறைய பணம்லாம் சம்பாதிச்சு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டு அனுபவிக்க முடியாது. அப்படி போகும் வாழ்க்கை. ஆனா முழுக்க முழுக்க அவங்க பிள்ளைங்க படிச்சா போதும், அவங்க வாழ்ந்தா போதும், அவங்க எதிர்காலம் நல்லா இருந்தா போதும் நினைக்கிற பெற்றோர்கள் இன்னமும் இன்னைக்கும் அவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று இருவரும் நினைத்தால் அந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. பொருளாதாரத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை குடும்ப தலைவர் அவர் சரியா அதை நிர்வாகம் பண்ணிட்டாருன்னா, அதை குடும்ப தலைவர்கிட்ட கொடுத்து அவங்க அந்த குடும்ப நிர்வாகத்தை சரியா கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, வாழ்க்கை மிகவும் அழகா இருக்கும். அந்த வாழ்க்கை அழகாக இருப்பதற்கு பிள்ளைகளை பெரும்பாலும் படிப்பை கொடுங்க, கல்வியை கொடுங்க. இந்த நாட்டுக்கு அவசியமானவர்களை கொடுப்பது கல்வி ஒன்றுதான். அந்த கல்வி இருந்தாதான் இந்த நாட்டுக்கு தேவையானவங்கெல்லாம் கொடுக்க முடியும். எல்லாருமே அவசியமானவங்க. A to Z எல்லாருக்கும் படிப்பு இருக்கணும். இருந்தாதான் இன்னைக்கு நாடு முன்னேறும், குடும்பமும் அழகா இருக்கும், நாகரிக சமூகம் உருவாகும் என்பதை கூறிக்கொண்டு, வாழ்க்கைக்கு 2 அன்பு உள்ளங்கள் தேவை என்ற ஒரு அற்புதமான ஒரு தீர்மானத்தை எடுத்து இன்னைக்கு ஒரு அருமையான பாட்டு உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம். மெல்ல வரும் காற்று சொல்லி தந்த பாட்டு, அற்புதமான பாட்டு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நடித்த படம், அவங்க பாடினா இப்படி இருக்கும். அவங்க பாடி நடிச்ச படத்துல இருந்து இந்த பாடலை நான் மட்டும் தனியா பாடுறேன். இந்த பாடல் உங்களுக்காக வழங்குறோம். வாழ்க்கை நம்ம கையில தாங்க இருக்கு. வாழ்ந்து காட்டுவோம். வாழ்ந்து காட்டுவதற்கு அன்பையும்
கல்வி எல்லாவற்றையும் நாம் அவசியப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளை படிக்க வைப்போம், வாழ்ந்து காட்டுவோம். நன்றி, வணக்கம்.